பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். வரக்கூடிய அஷ்டமி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருந்துகிட்ருக்கு. யாரும் அந்த கன்ஃபியூஸ் போயிட வேண்டாம். ஏப்ரல் 20 சித்திரை 7 ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு அஷ்டமி ஆரம்பமாகுது. 3:7 அந்த சம் மினிட்டில் ஆரம்பிக்குது, நிமிடத்தில். நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் எப்போவுமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் அஷ்டமி இருக்கும். நம்ம பண்ணுற அபிஷேகம் காலையில் ஒரு காலம், மாலை ஒரு காலம் வைப்போம். இப்போது ஃபஸ்ட்டு காலம் நம்ம ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 20/4/2025 சித்திரை 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு முதல் காலம் ஆரம்பிக்கிறோம். எப்பவும் போல் முதல் காலம் ஆரம்பித்து இரவு ராஜ அலங்காரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் தான் இந்த மாதம் ஃபஸ்ட்டு காலம் முதல் காலம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு முதல் காலம் ஆரம்பித்து 21 காலை 9 மணிக்கு 2ஆம் காலம் ஆரம்பிக்குது. 20/4/2025 சித்திரை 7 ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு முதல் காலம். 21/4/2025 சித்திரை 8 திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு 2ஆம் காலம். அதாவது ஒரே நாளில் அஷ்டமி முடியும், ஒரே நாளில் வரும், ஒரே நாளில் நம்ம 2 காலம் பண்ணுவோம், காலையில் மாலையும். இப்போது முதல் காலம் சாயந்தரம் மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள். ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 3 மணிக்கு ஆரம்பிக்கிறனால எல்லோரும் இப்போயே ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கீங்க. ஆகாதீங்க, அதுக்கு தான் இந்த விளக்கமே. ஒவ்வொரு மாதமும் நம்ம தேய்பிர அஷ்டமியில் சிறப்பு பால் அபிஷேகம் உங்கள் கையாலேயே பால் சொர்ண லிங்கத்துக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் குத்தி அபிஷேகம் பண்ணுறோம். இந்த அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தெய்வத்தை குளிர்விக்கிறதுன்னு சொல்கிறோம். அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பார்க்குற போது நம்மளுடைய முழு பார்வை தெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்குங்கிறது தான் அந்த பால் அபிஷேகத்தினுடைய சிறப்பு. எல்லா கோவிலையும் அபிஷேகம் பண்ண பால் வந்து நம்ம உள்ளே அருந்தணும்னு சொல்லுவாங்க. அருந்துனா நோயில் இருந்தால் கூட விடுபட்டு போயிடலாம் அப்படிங்கிறத அந்த அபிஷேகத்தினுடைய பால் அருந்துறது. அதே நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் நான் இப்போ சொன்ன தேதி தான் 20/4/2025 மாலை 4 மணிக்கு முதல் காலம். 21/4/2025 காலை 9 மணிக்கு 2ஆம் காலம். கண்டிப்பாக உங்கள் கையாலேயே பாலபிஷேகம் பண்ணி முழு பைரவருடைய அருள் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும், மன நிறைவோட மன நிம்மதியோடு பிரார்த்திக்கிறேன். பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நம்ம கோவிலினுடைய அப்டேட்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே யூடியூப் பைரவபீட யூடியூப்போ ஃபேஸ்புக்லேயோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த தேதியை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. பைரவருடைய கிடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பைரவருடைய உகந்த திதியில் வரக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை. அது ராகு காலம்னாவே பைரவருடைய முழு திதி முழு சக்தியும் ராகு கால சக்தி கிடைக்கக்கூடியது. அதே இந்த மாதம் அமைந்து வர்றதுங்கிறது வந்து பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியது அமைந்து வர்றது பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய அஷ்டமி உங்களுக்கு உகந்த திதியாக பைரவர் அந்த நிலையில் வர்றார், அந்த அஷ்டமி ஏற்படுதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம்.